ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தமும் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தவராக சகித்து கொண்டார். ஆகினால் அவர் உயிர் தெழுந்து ஜெயம் பெற்று இருக்கிறார். அப்ப சகிப்பு தன்மைக்குள்ளே ஒரு சாதனை இருக்கு எப்பவுமே. ஹல்லேலூயா. இந்த டாலரன்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சு நிறையா. நாம் பார்க்குறோம் நிறைய டிவோர்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிவோர்ஸ். அதாவது ஏன் பிரிஞ்சோன்னே தெரியாமல் நிறைய பேர் பிரிகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியானோடனே ஆட்டோமேட்டிக்கலி த ஈகோ வில் கம் அவுட். ஈகோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்றது ஆகிறது. ஆண்டவர் சபை என்ற மனவாட்டியோடு உள்ள உறவை கூட அவர் சகித்து கொண்டார். அதை தான் சொல்லித்தரார் குடும்பத்துக்கு. நான் என் மனவாட்டியை சகிப்பது போல உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவியை நீங்கள் ஒருத்தரை சகித்து கொள்ளுங்கள். எந்த குடும்பம் பிரச்சனைகள் எல்லாம் சகித்து கொண்டு வாழுதோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் சாதனையாளராகப்பட்ட குடும்பமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் ரொம்ப குறைவு. அதாவது a true relationship is two imperfect people refusing to give up on each other. ரெண்டு இம்பர்ஃபெக்ட் பீப்புள் தான். அதாவது திருமணம் என்பது சொல்லுவாங்க, சரியான துணையை தேடி பிடிப்பதல்ல, சரியான நபராக மாறுவது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நம்மளை ஆண்டவர் எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான். அப்போ ஒரு கணவன் மனைவி என்னன்னா, ரெண்டு பேருமே இம்பர்ஃபெக்ட் தான். ஆனால் இந்த ரெண்டு இம்பர்ஃபெக்டையும் ஆண்டவர்ன்ற ஒரு பொக்கிஷத்தை பிடித்து கொண்டு நகரும் போது ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னா பர்ஃபெக்டாக மாத்துறாரு.